தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற இருக்கும் இந்த வேளையில் கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டால் ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியை ஆண்ட மன்னர் பராக்கிரம பாண்டியன் சிவபெருமான் ஆணைக்கிணங்க சிற்றாற்று நதிக்கரை ஓரத்தில் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தினார். கடந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது காசி விஸ்வநாதருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் வேளையில் பக்தர்கள் கலந்து கொண்டால் 12 ஆண்டுகள் பலன். எப்படி 12 ஆண்டுகள் பலன் என்று சொன்னால், தேவ குருவுக்கு உகந்த திசையான வியாழன் 12 ராசியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருந்து இடம்பெறுவார். அந்த 12 ஆண்டுகள் அவர் சுற்றி வருகின்ற அந்த வியாழனை கணக்கிட்டு 12 ஆண்டுகள் நற்பலன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள். இந்த 12 ஆண்டு எப்படி நற்பலன் என்று சொன்னால், கடந்த ஆண்டு கும்பாபிஷேகத்திற்கு முன்பு நடைபெற்ற அத்தனை பூஜைகளிலும் கலந்து கொள்ள முடியாத பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் கடந்த 12 ஆண்டுகள் வழிபட்டதற்கு சமம் என்று அந்த கணக்கு கூறுகிறது. அதை போன்று ஒரு புலவர் அற்புதமாக ஒரு பாடலிலே கூறியிருக்கிறார். புல்லால் கட்டியவருக்கு 100 ஆண்டுகள் நற்பலன்கள் என்றும், மண் செங்கலால் கட்டிய நபருக்கு 10 என்று 100 ஆண்டுகள் நற்பலன்கள் என்றும், கல்லால் கட்டிய நபருக்கு 100 என்று 100 ஆண்டுகள் நற்பலன்கள் என்றும் அந்த பாடலுடைய வரிகள் அந்த அர்த்தத்தை கூறுகிறது. அதை போன்று 1000 ஆண்டுகள் இந்த நற்பலன்களை பெற்ற பராக்கிரம பாண்டியன் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு அருகில் இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றமைக்காக இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து பக்தர்கள் அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதை போன்று கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் காலை, மதியம், இரவு என 3 வேளைகளும் சிவகாசியை சேர்ந்த சிவனடியார் தலைவாழை இலை போட்டு உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார். அனைவரும் வருக, சிவன் அருள் பெருக. தென்காசி லைஃபுக்காக சொக்கம்பட்டி காந்தி. நன்றி, வணக்கம்.